மொத்த ரோட்டு வியாபாரிங்க இவங்கலாம் வந்து வாங்கி உங்கள்கிட்ட வாங்கி எங்கிட்ட கொடுப்பாங்க. நீங்க நேரடியா வந்தீங்கன்னா உங்களுடைய ரேட்டு உங்களுக்கே நமக்கு தான் கிடைக்கும். லாபம். ஆனா கரெக்ட். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்னால நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கு, 120 ரூபா 40 காசுனா 130 என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டை அந்த போட்டு ரேட்டை ஆமா கொடுத்துருவீங்க. அந்த ரேட்டு கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். இப்போ வர நான் உங்களுக்கு அதை தேய்ச்சியும் காட்டுறேன் பாரு, ஜரிகை எப்படி சரி. இருக்குன்னு ஓ, அது நம்ம வெள்ளி தானான்னு நம்மளே வீட்லயும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணலாம். சில இப்போ வந்து இதுலயே அலுமினியம் ஜரிகையும் வருது, வெள்ளையா வருது. இப்படி வந்ததுன்னா வெள்ளி ஜரிகை. ஆமா. இப்போ இதே உங்களுக்கு வந்து காப்பர்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இது காப்பர் ஜரிகை. ஓ, இதே மாதிரி உள்ளதான். இதுலயே டச் மாறி இப்ப மாறி வரும். இதுக்கு விலை மதிப்பு அதிகமா? இதுக்கு வெள்ளிக்கு இதுதான், இது காப்பர், இது கிடையாது. வெள்ளிக்கு மட்டும்தான் ரேட். வெள்ளிக்கு மட்டும்தான் வெள்ளி ரேட். அதே இது உங்களுக்கு வந்து இது ஆசிட்லயும் செக் பண்ணி காட்டலாம். இது சப்போஸ் வெள்ளியா இல்லையா நம்ம பாக்குறது இதுலயும் பண்ணலாம். வெள்ளி இதுனா இதுல பாத்துக்கலாம். இது வந்து வெள்ளி ஜரிகை. வெள்ளி ஜரிகைன்னா ஏன்னா சில சமயம் வந்து தேய்ச்சா வெள்ளையா வரும். ஓ, இது ஆசிட் ஊத்துனாக்க தெரிஞ்சு போயிடும் பியூரா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒயிட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, வெள்ளி வந்துருச்சு. இப்ப இதே வெள்ளி இல்லைன்னாக்கா அப்படியே வெள்ளையே ஓடுது வெள்ளி. இதுவும் ஜரிகை தான். இது வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இதுல வச்ச உடனே தெரிஞ்சிடும். அந்த எரிஞ்சு போச்சே. இப்போ இது மாதிரி வந்துடும். இது வந்து இதுதான் ரேட்டு போகும். இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு டச்சை பொறுத்து, அப்படியே டச்சை பொறுத்து. இப்போ ஒரு சேலையை வந்து நாங்கள் ஃபுல் ஜரிகை இருந்ததுனாக்கா, இது மாதிரி ஃபுல்லா ஜரிகை இருந்ததுனாக்கா 48,000 வரைக்கும் எடுக்கும். 48,000 வரைக்கும் எடுக்கிறீங்களா? 48,000 ஒரு புடவையா? அப்ப நம்ம பாட்டிமார்கள்லாம் வாங்கின புடவை எல்லாம் வேஸ்ட் நீங்க நினைச்சிடாதீங்க. இப்போ நம்ம எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் வேஸ்ட். பட்டுன்னு போலிய வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த புடவையோட மதிப்பு 48,000 வரைக்கும் போகும். ஆனா வெள்ளி வந்து டச்சை பொறுத்து. அடுத்தது வந்து இதுல வந்து டச்சு கொஞ்சம் பாதி இருந்ததுனாக்கா ஒரு 22 அப்படி 18 15 அந்த ஜரிகையை பொறுத்து. இதே மாதிரி இதே மாதிரி ஃபுல் இந்த மாதிரி ஜரிகை இருந்ததுனாக்கா 12,000 வரைக்கும் நாங்க எடுக்கிறோம். 12,000. அதே வெள்ளி இல்ல கொஞ்சம் டச் கம்மின்னாக்கா 6,000 4,000 இப்படி போகும். அந்த டச்சை பொறுத்து வெள்ளி எடுப்போம் நாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம அந்த காலத்துல எந்த ஒரு விஷயமும் வீண் போகல. புடவைன்னு சொல்றோம், புடவை என்ன தூக்கி போட்டா இன்னொரு புது புடவை வாங்கிடலாம்னு சொல்றோம். நம்ம பாட்டிமார்கள் வாங்கின புடவை 48,000 50,000 ரூபாய்க்கு இப்ப போகுதுன்னா அப்பா. இப்போ வந்து காப்பர், இது காப்பர் உங்களுக்கு இதே மாதிரி சேலை உங்களுக்கு இதுனாக்கா உடனே எடை போட்டு கூட நாங்க எடை போட்டு எடுத்துக்கிடுவீங்க. ஓகே ஓகே. இன்னும் எடை போட்டா எதுக்கு என்ன வரும், கிலோ கணக்குல போட்டு எடுப்பீங்க.